பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2026 வாக்கியப்படி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு செல்கிறார். ஸோ இந்த மீனத்துக்கு செல்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்தும் நம்மளுடைய நேயர்களுக்கு இது பொருந்தும் என்பது உண்மை. ஏன்னா நம்முடைய சனி பகவான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா திருக்கணித முறைப்படி சனி பயிற்சியானது கிட்டத்தட்ட 2025 மார்ச் எண்டில் ஆல்ரெடி சனி பகவான் மீனத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு நானே வீடியோ போட்டிருக்கேன். உண்மைதான். இருந்தாலும் நம்மளுடைய ஜோதிட அன்பர்கள், அதே போல் ஜாதகம் பார்க்குற அன்பர்கள், பல அன்பர்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் வாக்கிய முறைப்படி ஃபாலோ பண்ணுறோம். அப்போ வாக்கியப்படி சனி பகவான் வந்தால் என்ன மாற்றம் வரும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஸோ வாக்கியமோ திருக்கணிதமோ எதுவாக இருந்தாலும் சனி பகவான் மீனத்துக்குள்ளே இருக்கும்போது என்னென்ன செய்ய போகிறாரு, என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். தன்னுடைய கற்பனை ஆற்றல் மூலமாக அனைவரையும் கவர்ந்து இருக்கக்கூடிய, பேச்சாற்றல் மூலமாக அனைவரையும் மகிழ்ச்சி அடைய வைக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு மீண்டு வருவதற்கான, அதாவது மீளா துயரத்திலிருந்து மீண்டு வருவதற்காக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு வாக்கியப்படி ட்ராவல் பண்ண போகிறார். அப்போ வாக்கியப்படி சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்தால் என்னங்க செய்வார், என்ன நன்மை தான் செய்வார் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிங்க. ஃபஸ்ட்டு விஷயம், என்னென்ன நன்மையை செய்ய போகிறாரு அப்படிங்கிறத பார்த்துக்குறோம். இந்த நன்மை நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு பாதிப்பான விஷயமாக இருக்கும். அப்போ அந்த பாதிப்பை நீக்கி தான் என்ன பண்ண போகிறாரு, நன்மையை செய்ய போகிறார். ஃபஸ்ட்டு விஷயம், பெஸ்ட்டான விஷயம்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் வெற்றியை கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் கூட பிறந்தவங்க மூலமாக, மூத்தவங்களாக இருக்கட்டும் இளையவங்களாக இருக்கட்டும், ஸோ இவங்க மூலமாக நீங்கள் அவஸ்தைகள் பட்டீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இல்லை அவங்களுக்கு உங்களுடைய அமைப்பு ரீதியாக நிறைய பிரச்சனை போராட்டம் இருக்குது, இல்லை உங்களுக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்குது, நீங்கள் தனிமையில் இருக்கீங்க, குடும்ப உறவுகளால் பிரிக்கப்பட்டு தனிமையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த நிலையை மாற்றி உங்கள் லைஃப்பில் ஒரு குடும்ப பின்னணி, அப்படி நம்ம வானத்தை போல படத்தில் மாதிரி ஒரு அண்ணன் தம்பி உறவில் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு சனி பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து பாதுகாப்பாக கொடுக்க போகிறார். கூட்டு குடும்ப வாழ்க்கையினாலே 10ஆம் இடம் தான். அப்போ அந்த 10ஆம் இடத்துலேயே நம்மளுடைய நீதிமான் அமர்ந்திருக்கிறார்னா யாரெல்லாம் குடும்பத்துடன் ஒற்றுமையாக வாழணும், அண்ணன் தம்பியோடு, குடும்ப உறவுகளோடு, பெற்ற தாய் தந்தையுடன் மகிழ்ச்சியாக வாழணும் மட்டும் கனவுல நினச்சிக்கிருக்கோம், ஆனால் நினைவில் நடக்க மாட்டேங்க அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா உங்களுடைய வருத்தம் நிவர்த்தி ஆக போகுது, நல்லா இருக்க போகிறீங்க. உங்களுடைய முயற்சி வெற்றி அடைய போகுது. உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் என்பது இப்போ வரையும் கிடைக்கல. அதுவும் இந்த ஒரு 3-4 வருட காலமாக உழைச்சி பார்த்தேன், ஓயாமல் உழைச்சி பார்த்தேன், ஆனால் எனக்கு மட்டும் இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்க மாட்டேங்கி, ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குன்னு ஃபீல் பண்ணுற நம்முடைய மிதுன ராசிக்கு உறுதியாக உங்களுக்கு பதவி உயர்வு உண்டு. அரசாங்க வேலையில் உள்ளவர்கள், தனியார் வேலையில் உள்ளவங்கள் அனைவருக்குமே பதவி உயர்வு உண்டு. சொந்தமாக தொழில் பண்ணிக்கிருக்கீங்க, தொழிலில் லாபத்தை பெற முடியல, கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க. அதாவது பக்கத்து கடைக்காரு, எய்த்த கடைக்காரெலாம் காலைல 10 மணிக்கு தான் கடையை திறக்காரு, நான் காலைல 5 மணிக்கெலாம் போய் கடையை திறந்து உட்காந்துறேன், ஆனால் எனக்கு மட்டும் லாபம் இல்லையேன்னு சொல்லி வருத்தப்படுறீங்கன்னா உங்களுடைய உழைப்பு உங்களுடைய தன்னம்பிக்கைக்கு ஏற்றவாறு தற்போது சனி பகவான் மூலமாக உங்களுக்கு தொழிலில் வெற்றி, தொழிலில் நல்ல விதமான லாபம், நீங்கள் உழைப்பு இனிமேல் என்ன பண்ண போகுது, உங்கள் வீட்டுக்கு வந்து சேரப்போகுது. இவ்வளோ நாட்களாக நீங்கள் விவசாயம் பார்த்து வைக்க அறுவடை பண்ணுறது இன்னொருத்தனாக இருப்பான். ஸோ அந்த நிலை மாறப்போது. உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் வெற்றியை நம்முடைய மிதுன ராசிக்காரர்கள் பெறப்போகிறீர்கள். வேலையில் இடமாற்றம் உண்டு, வேலையில் இடமாற்றம் உண்டு. அப்போ நான் இங்கே தான் வேலை வைப்பேன், நான் ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குறேன், எனக்கு மதிப்பு இல்லாட்டி இங்கே தான் வேலை வைப்பேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்கிற, உனக்கான அங்கீகாரம் கொடுக்காமல் உங்களை கஷ்டப்படுத்தின, உங்களை காயப்படுத்தி 24 ஹவர்ஸும் உங்களை வேலை வாங்கிட்டு இவ்வளோ தான் சம்பளம் சொல்லி உங்களை மனசார கஷ்டப்படுத்துகிற நபருக்கு நீங்கள் வேலை பார்க்க வேண்டாம். உங்களுக்கு பதவி உயர்வு வந்தால் ஏற்றுக்கோங்க, சரியா?
வேலையில் ஒரு நல்ல இடமாற்றம் வருது, சம்பளம் கூடுது அப்படின்னா யோசிக்காதீங்க, சட்டுன்ற லெட்டரை போட்டு போய்கிட்டே இருங்க. ஓகேவா? அதான் ரொம்ப நல்லது. அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, தங்க நகைகள் அடகில் இருந்தாலும் சரி, இருக்கிற நகையெல்லாம் கொண்டு போய் அடமானம் தான் வச்சுருக்கோம் உண்மைதான் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கு உறுதியாக தங்க நகையை மீட்க முடியும். தங்க நகை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிங்களோ அதை செய்து சிறப்பாக இருக்க போகிறீங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்போ சனி பகவான் நன்மையை கொடுக்காருங்கிறது இப்போ கண்ணுக்கு தெரியுது அப்படிம்பீங்கல்ல, அந்த நன்மையில் சில விஷயங்களில் கவனம் அப்படிங்கிறத உங்களுக்கு வலியுறுத்துகிறார். அப்போ என்னென்ன விஷயங்களை கவனம்னா, வீடு கட்டுவதாக இருந்தால், வீடு கட்ட முயற்சி எடுக்கணும்னு ஆசை இருக்குது, வீடு வாங்கணும்னு ஆசை இருக்குன்னா வாஸ்து ரீதியாக கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போல நீங்கள் வாங்க போகிற இன்ஜினியர், அதாவது நீங்கள் வீடு கட்ட கொடுக்கக்கூடிய இன்ஜினியர் அல்லது கொத்தனார் யாருனாலும் இருக்கட்டும், ஸோ அவங்க கரெக்டாக வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு என்ன பண்ணுங்கள், நீங்கள் போய் வாட்ச் பண்ணணும். அதுபோல் உங்களுடைய பார்ட்னர், உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், ஸோ இவங்களை பற்றி உங்கள்கிட்ட தேவையில்லாத விஷயங்கள் யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா தயவுசெய்து கவனிக்காதீங்க, கண்டுக்கிறாதீங்க, காதில் ஏற்றாதீங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் ரெண்டு பேத்துக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரெஷன் ஏற்படுத்திடுவாங்க. பொதுவாகவே மிதுன ராசி, கன்னி ராசி, அதேபோல் தனுசு ராசி, அதுக்கடுத்து நம்ம மீன ராசி, இந்த 4 ராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது திருப்பி போடக்கூடிய வாழ்க்கையாக மாறிடும். நல்லா தாயா இருந்தேன், சூப்பராக இருந்தேன், ராஜ வாழ்க்கையில் இருந்தேன், ராணி மாதிரி வாழ்ந்தேன், இப்போ இருக்கேங்க, ஏதோ இருக்கேங்க, அவங்க சொல்கிறத கேட்டு இருக்கேன், சொல்கிறத கேட்குறேன், சண்டை போடுறாங்க. ஸோ இப்படி வார்த்தையை தான் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஓகேவா? இது பொதுவான கருத்து, உங்கள் லக்ன ரீதியாக மாறும். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இருக்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை சனி பகவான் கொடுக்க போகிறார். பார்ட்னர்ஷிப் தொடங்குவதாக இருந்தால் கவனமாக தொடங்குங்க. பார்ட்னர் கூட பிஸ்னஸ் பண்ணிட்டீங்கன்னா கவனமாக தொழில் பாருங்கள். உங்கள் பார்ட்னர்கிட்ட விட்டு கொடுத்து போங்க. இந்த 3ஐயும் செஞ்சு பாருங்கள். முன்னேற்றம் என்பதும் மகிழ்ச்சி என்பதும் உங்களுடைய அருகிலே இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மிதுனராசி அன்பர்கள் புதன்கிழமையில் நம்முடைய ஆஞ்சநேய பகவானை போய் பார்த்து அவருக்கு வெற்றிலை மாலையிட்டு புதன் ஓரையில் வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்கள் லைஃபு வெற்றிகரமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கக்கூடிய அற்புதமான வருடமாக சனி பகவான் கொடுப்பார். நேர்களே, நீங்கள் தற்போது வரை பொறுமையாக பார்த்த விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட நவ கிரகங்கள்லேயே ரொம்ப ரொம்ப மெதுவாக ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை விட்டு கடப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் நம்முடைய சனீஸ்வர பகவானுடைய சனி பயிற்சியை தான் பார்த்துருக்கீங்க. இந்த சனி பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் குறைஞ்சது ஒரு 20-30% உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றம் இருக்கும். சனி பயிற்சியானே உங்கள் லைஃப்பில் அடிமேல் அடி விழுந்து இடிமேல் இடி விழுந்து அட்ரஸ்லாம் போயிடுமா? கிடையவே கிடையாது. அல்லது சனி பயிற்சியானே ஓஹோன்னு வந்துடுவேன், கோடீஸ்வரன் ஆயிடுவேன், அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன், கிடையவே கிடையாது. என்ன பண்ண போகிறான்னா, ஒரு மனிதனால் ஒரு விஷயத்தை செய்யவே முடியல, வேலை பார்க்க முடியல, ஒரு குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்க முடியல அப்படின்னு ஒரு கவலையோடு இருக்கவங்களுக்கு அந்த கவலையை நீக்குவார். சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்கிறவங்களுக்கு தினந்தோறும் அவங்களுக்கான உணவு கிடைப்பதற்கான வழியை ஏற்படுத்துவார். வாழ்க்கையை தொலைத்தவர்களுக்கு வாழ்க்கையும், வாழ்க்கையை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய சூழ்நிலையும் தான் சனி பகவான் கொடுப்பார். அதனால் பதற்றப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஸோ சொன்னது எல்லாமே 20-30% தான் நடக்க போகுது. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுங்கிறத ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் நிறைய கருத்துக்கள் கொடுக்குறீங்க நம்ம சேனலில். பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு அதிகமான கமெண்ட்ஸ் வருது, நல்லா சொல்கிறீங்க, ஏகப்பட்ட கருத்துக்கள் சொல்கிறீங்க. இதில் சில நம்முடைய அன்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தவறான கருத்துக்களை பதிவிடுறாங்க. ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு தவறான வார்த்தை நம்மளுடைய யூடியூப் சேனலில் பதிவிடுவதனால உங்களுக்கு எதாவது நன்மை இருக்கா? ஒன்றுமே கிடையாது. ஒரு ஜோதிடரை தவறாக பயன்படுத்தி நீங்கள் மேன்மை அடைஞ்சிருவீங்களா? அதை பார்க்குற 10 பேர் உங்களை தப்பாக நினைப்பாங்க. ஓகேவா? நாங்கள் திரும்ப திரும்ப ஜோதிடராகிய அத்தனை பேருமே சொல்கிறது என்னென்னா, பொது பலனே, இதையே நீங்கள் உங்கள் லைஃப்பாக நினச்சி கஷ்டப்பட வேண்டாம் தான் நாங்களும் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே டென்ஷன் ஆக வேண்டாம், நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க. பாதுகாப்பான விஷயங்கிறத என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பாதுகாப்பாக நடத்திக்கோங்க. நீங்கள் எங்கள்கிட்ட ஜாதகம் பாருங்கள், பார்க்காம போங்க, அது உங்கள் விருப்பம். ஓகேவா? வீடியோ நாங்கள் பேசுனோம்னா உங்களுடைய மேலான கருத்துக்களை, நல்ல விதமான கருத்துக்களை மட்டுமே
பதிவிடுபவர்களுக்கு நன்மையே நடக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வாழ்க நலமுடன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி.